அப்புறம் நம்ம வந்து என்ன செய்வாங்க முடியும், அதுக்கு என்ன சொல்லுவோம், உறவு கிடைக்குது. இதுதான் நம்ம சொல்லி சொல்லி நம்ம வந்து ஃபுல்லா ஏமாந்துட்டாங்க. உறவுகள் நீடிக்காது, உறவுகள் கட்டாயம். ஏன் கட்டாதுன்னா ஒரு முடியல 2 லட்சம் வைரஸ் இருக்கு. என்ன வைரஸ்? திரும்பி ஒரு வைரஸ் இருக்கு. நான் வந்து சும்மா பேசிட்டு போனவில்லை, நான் வந்து புதுச்சேரியோடைய நுகர்வோர் அமைப்போடைய மாநில செயலாளர், ஃபுட் சேஃப்டியோடைய எக்ஸிகியூட்டிவ் மெம்பர், பியூரோ ஆஃப் இண்டஸ்ட்ரியோடைய ஒர்க் ஆஃப் ட்ரைனர். நான் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஆதாரமும் உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னுடைய இருக்குது எல்லாமே என்னுடைய அக்கா தங்கச்சி என்னோட அம்மா தான் இருக்கு. ஒவ்வொரு சரியான விஷயத்தை நம்ம போட்டு ஒரு முடியல 2 லட்சம் வைரஸ் இருக்கு. அந்த வைரஸ் என்ன ஆகும்னா கொஞ்சம் உள்ள போயிட்டு நீங்க போடுவீங்க, சாப்பாடு போடுவீங்க, பசைறப்பதான் தெரியும் அந்த முடியுது ரெண்டு. அதுக்குள்ளே அந்த வைரஸ் போய் அந்த சாப்பாட்டை கொண்டுடும். அதுக்குள்ள போய் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் முடி கொட்டும், அது வயிற்று வரைக்கும், அப்புறம் ஜுரம் வரும், அப்புறம் டிசென்ட்ரி போகும், 1 by 1 போகும். அதுக்கப்புறம் இன்னும் அடுத்த பிரச்சனை வந்துட்டு இருக்கும். அதனால நீங்க வந்து சாப்பாட்டுல வந்து முடியே படக்கூடாது. அது மாதிரி நீங்க வந்து சமைக்க பாருங்க. ரெண்டாவது நம்ம வந்து சமைக்கிறது வந்து ஆயில் நிறையா நம்ம பயன்படுத்தி. இப்போ நம்ம என்ன செய்யறோம், நம்ம வீட்டில் போய் கொஞ்சோண்டு ஆயில் ஊத்துறீங்க, ஒரே சொல்லிக்கலாம், வேற வேலையில கையில் பண்றோம். ஆனா இப்போ வர ஆயில்ல வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு செக்ல ஆட்ட வந்து என்னன்னா கிடையாது. இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகைக்கு நம்ம பெட்ரோல் இருந்தா ஒரு மெட்டீரியல் ஆட் பண்றாங்க, பிரிச்சு அந்த எண்ணெயை வந்து ஆட் பண்றாங்க. நீங்க கூட கேட்கலாம், இந்த அதிகாரத்தெல்லாம் இருக்கீங்களா, செக் பண்ண முடியாது. எல்லாம் ரேஷியோ வந்து கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதனால எண்ணெய் பயன்படுத்தி கம்மியாக தான் பயன்படுத்தணும். அப்பயே நீங்க ஒரு எண்ணெய் என்னன்னா வடை சுடுவீங்க, வடை சுட்டு என்ன சொல்றீங்க, அந்த எண்ணெய் மீதி வச்சுருவீங்க, திருப்பி எடுத்து சுடுவீங்க, திருப்பி எடுத்து சுடுவீங்க. 2 முறைக்கு மேல அந்த எண்ணெயை பயன்படுத்தக்கூடாது. தெளிவா புரிஞ்சுங்க, எண்ணெய் வந்து 2 முறைக்கு மேல பயன்படுத்தக்கூடாது. எண்ணெய் வந்து வெடிக்கும். என்னடா எண்ணெயை தண்ணி வந்து வெடிக்கும் அப்படின்னு கேள்விங்க. எண்ணெய் வந்து 2 பிரியும். ஒரு பொருளுக்கும் அது பெரிய தன்மை அது இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா அது ஃபர்ஸ்ட் வந்து இந்த இதே போடாது. இப்ப முன்னாடி பாத்துக்கலாமா, ஏற்கனவே ஒரு 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஹார்ட் டாக்டர் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மாவட்டத்துக்கு ஒரு இப்ப பார்த்தா அவனுக்கு ஆட்டுக்கான ஒரு பையன் சேர வாங்க சாங்கிறாங்க. என்ன காரணம், எண்ணெய் போட்டு பொறிச்சு அடிக்கிறதுதான். அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த எண்ணெயில பொறிக்கிற பொருட்கள் அவாய்ட் பண்ணுங்க. இப்ப நம்ம குழம்பு ஒரு சாப்பிடறோம், சும்மா கிராமத்துல சாப்பிடறோமா, இப்ப குழம்பு சாப்பிட்றப்ப அந்த எல்லா மஞ்சள், ஜீரகம், மிளகு எல்லாம் போய் அதில் போயிட்டு நமக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது. வீட்டில் உள்ள குழம்பும் மீனை சாப்பிடலாம். ஆனா பொரிச்ச பொருளை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. அதுக்காக நீங்க போயிட்டு பொரிச்ச பொருளாவும் சாப்பிடலாம் போட்டா அதை திக்க சாப்பிடுவோம், எப்பயாவது சாப்பிடுவோம். அது மாதிரி என்னன்னா வீட்டில் என்ன செய்யணும், எண்ணெயை வந்து இது பயன்படுத்துறப்ப ஒரு டப்பா ஊற்றுவீங்க. நான் ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன். நீங்க வந்து அந்த 1 கிலோ வந்து 30 ரூபா எடுத்துப்பாங்க. அது எவ்வளவு கருப்பா இருந்தாலும் எவ்வளவு சிறப்பா இருந்தாலும் நீங்க பயன்படுத்த எண்ணெய் 1 கிலோ 30 ரூபா எடுத்துப்பாங்க. ஆனா அவங்க என்ன செய்வாங்க, நீங்க கேள்விக்கலாம், ஆமா எண்ணெய் 30 ரூபாய் போய் நீ ரோட்டுல போய் கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. அது என்ன செய்யணும்னா பயோடீசல் போடும். பயோடீசல் வந்து டீசல் போல ஒரு மெட்டீரியல் தான். அது எப்போனா நம்ம இந்திய ரயில்வே ஓடுதுல அந்த இன்ஜினுக்கு வந்து அந்த டீசல் பயன்படுத்துறாங்க. அது இல்லாம தொழிற்சாலைகள்ல அந்த 4 லிட்டர் உள்ள வண்டி ஓடும், அது ஃபுல்லாவே பயோடீசல் தான் போடும். ஏன்னா இது வந்து 86 ரூபா அந்த பயோடீசல் ரேட் கம்மி தான், டீசலுக்கு இருக்கு ரேட் கம்மி. அதனால அதுக்கு அது பயன்படுத்துவாங்க. அதனால நீங்க உணவு போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க, எண்ணெய் அதிகமாக பயன்படுத்தாதீங்க. சப்போஸ் வீட்டில் பயன்படுத்தினா கூட நான் நம்பர் கொடுக்க அந்த நம்பர் ஃபோன் பண்ணுங்க. கிலோ 30 ரூபா அவங்க எடுத்துப்பாங்க. ஓகேவா? இது கிளியர் ஆயிட்டா? சரி. இப்போ நம்ம எத்தனை பேர் வந்து கடையில் டீ பொய் சொல்லக்கூடாது. நான் வந்து நானும் உங்களோட தான் இருக்கேன், நானும் உங்களோட தான் இருக்கேன். நான் கேட்க யாருமே டீ கடை வாங்கி அதுக்கு வந்து நம்ம வந்து நிறைய மக்கள் சூப்பர் கிராப் நீங்க தட்டுங்க. இல்ல இந்த கப்பு வரல, நீங்க குடிக்கிற டீ தூள் இருக்குல்ல, டீயே குடிக்க மாட்டாங்க. சூப்பர் டீயே குடிக்காம சும்மா வயசானவங்க நினைக்கிறாங்க டீ குடிச்சு நம்ம வந்து பசியை போடுங்க. சரி அப்படியே கடையில வாங்கி கொடுக்குறீங்க. நான் இன்னைக்கும் டீ வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சேன். நான் சொல்ல டீன்னு சொன்னாங்க. அதுக்காக நான் வந்து உட்கார்ந்தோடனே போன் வரும்போது வண்டியில வந்துட்டு இருக்கேன். ஆனா டீ வாங்கினா அப்ப எல்லாரும் டீ ஆர்வமா இருக்காங்க சொல்லிட்டு நம்ம விஷயத்த சொல்லிட்டு நம்ம கொடுப்போம். சரி இப்ப என்னன்னா கடையில வாங்குற டீ தூள் வந்து நம்ம நார்மலா டீ தூள் வீட்டுல கடையில வாங்கல. டீ தூள் என்ன ரேட் வரும்? டீ தூள் காவாங்க வீட்டு வாங்குறீங்கள என்ன ரேட் வாங்குறீங்க? என்ன டீ இது? காலையில உங்க டீ எந்த டீ இது? டீ தூள் பேர் நம்ம சொல்ல வேணாம், நல்லா புரிஞ்சுங்க. 1 கிலோ வந்து 800 ரூபா
900 ஒரு டீ தூள். ஆனா கடையில பயன்படுற டீ தூள் வெறும் 180 ரூபாய். ஓகேவா? அந்த டீ தூள் எப்படி இருக்கு நீங்க பார்க்க போறீங்க. பார்க்கலாமா? இது சாதாரண ஒரு பச்சை தண்ணி. ஓகேவா? இதுல 2 டீ தூள் இருக்கு. எனக்கு எந்த டீ தூள் தெரியல. நம்ம எந்த டீ தூள் போறோம்? இதுல வந்து கார்பன் டீ தூள் இருக்கு. நான் சொல்றேன் எது தெரியல. கொஞ்சம் நம்ம செக் பண்ணுவோம். நான் வீடியோ வரிசையா அப்லோட் பண்ணுங்க. இது நல்ல டீ தூள். சரிங்க. இந்த டீ தூள் வந்து சாயம் இறங்குது. ஓகேவா? இப்படிதான் இருக்கும். ஏன்னு கேட்டா ஒரு பொருளை கொதிநிலை அடையாமல் கலர் மாறுதுன்னா அது கலப்படமான பொருள். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பொருளுங்களை எந்த பொருளாக இருந்தாலும் கொதிநிலை மாறாமல் கொதிநிலை வெப்பநிலை கொடுக்காம கலர் மாறினா அந்த பொருள் வந்து தரமற்ற பொருள், பாதுகாப்பற்ற பொருள். ஓகேவா? ஆமா. எப்படி இந்த கலர் இறங்குது? இது இறங்கின என்ன ஆகும்? இந்த டீயை குடிச்சா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் பாருங்க. அதுக்கப்புறம் இதனால என்ன பிரச்சனை பாருங்க. எந்த பொருளும் கொதிநிலை, அதனால வெப்பநிலை சூடுபடுத்தாம எந்த ஒரு பொருள் கலர் மாறினாலும் அது தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு பொருள். அது நீ தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? நீங்க கேள்வி தெரியலாமா? பாருங்க. இதனால என்ன செய்வாங்க? கடையில கொண்டு போய் டீ கட்டோட டீ தூளை போடுவான். போட்ட வந்து உங்களுக்கு வந்து அந்த டிகாஷன் ஊத்தப்பட அது எப்படி கலர் கொதிக்க பண்ணல, ஒன்றும் பண்ணல, எடுத்து ஊத்துறப்பல நம்ம என்ன செய்வோம்? நம்ம இது என்ன ஆகும்னா கர்ப்பப்பையில போயிட்டு இந்த புற்றுநோய் உண்டாகும். நல்லா புரிஞ்சுக்கணும். கடையில டீ குடிக்கிறது வந்து கடை டீ தூள் ஃபுல்லா வந்து இது மாதிரி கலப்படம் சொல்ல. ஏன்னா நீ யாரும் சொல்லி அவங்க மேலே கேச போட்டு எனக்கு அது ஒரு பிரச்சனை போகுது. அதில் என்ன பிரச்சனைனா எல்லா கடத்தூளையும் நான் குறை சொல்லல, கலப்படமான டீ தூள் தான். ஆனா முடிஞ்ச வரைக்கும் நம்ம வெளியில போய் டீ குடிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அப்படியே டீ குடிக்கிற இடம் வந்தா ஊக்கல போய் எனக்கு இப்ப சுத்தம் இருக்கணும். அது ஒரு டம்ளர் சுத்தம் குடிச்சா நமக்கு உடம்பும் நல்லது. இது நிறைய நான் வந்து எல்லா ஹாஸ்பிட்டல் போறேன். பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கர்ப்பப்பை சம்பந்தமா எந்த ஒரு கேஸ் வர 1-2 தான் ஒரு வேலை நம்ம சொல்லும் போது ஆச்சரியப்படுவோம். ஐயோ கர்ப்பப்பை எடுக்குமா அப்படி சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் நிக்கிறேன், இந்த பக்கம் ஒரு கேள்வி இந்த பக்கம் ஒரு கேள்வி நிக்குது. எதுக்காக? கர்ப்பப்பை பிரச்சனை நிக்குது. என்ன பிரச்சனை? இதுதான் டீத்துல குடிக்கிறது. இந்த கண்ட டீத்துல குடிக்கிறது அது மூலமா கிருமி உள்ள போகுது. அதனால வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி அதனால போய் அது உள்ள போயிட்டு அது போய் தொற்று ஆகி அது புண்ணாகி நமக்கு வந்து பிரச்சனை உண்டாக்கிடுது. ஓகேவா? இது தெளிவாயிட்டீங்களா? நம்ம எத்தனை பேர் கடையில உப்பு வாங்குவோம்? கடையில உப்பு எல்லாரும் தான் கடையில உப்பு வாங்குவோம். எத்தனை பேர் சொல்ல இருக்காங்க? எத்தனை பேர் மூட்டையில உப்பு வாங்குவோம்? மூட்டையில உப்பு யாரும் வாங்குவாங்க? கை அவங்க எல்லாரும் சூப்பரா கை உப்பு கடையில வர உப்பு அது எதுக்குன்னா செடிகளுக்கு பதம் பார்த்ததுக்கு மட்டும் தான் அந்த உப்பு பயன்படுத்தணும். நீங்க கூட சொல்லலாம், என்னடா காலகாலமா நாங்க உப்பு அதெல்லாம் சாப்பிட்டோம், இப்ப மட்டும் என்ன நீ புதுசா வந்து சொல்றேன்னு கேக்குறீங்க. ஆமா, இப்ப எல்லாமே மாறிட்டு எல்லாமே மாறிட்டு. முன்னாடி வந்து கடல்ல வந்து சாக்கடையே போகாது, சாக்கடையே இருக்காது. நம்மளே என்ன செய்வோம்? வீட்டுல ஒரு தொட்டி மேல் கட்டி அந்த சாக்கடை எதாவது விடுவோம். இப்ப நம்ம என்ன செய்வோம்? எல்லாத்தையும் கொண்டு போய் விடுவோம். கடலே நாசமா போய் கிடக்கு. அதையும் மீறி தான் நமக்கு சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதனால ரோட்ல போற உப்பு வாங்கி தென்னம்பிள்ளைக்கு பெரியம்மா இங்க பாருமா, நம்ம வந்து பதப்படுத்துறதுக்கு மட்டும்தான் அந்த உப்பை நம்ம பயன்படுத்தணும். கடையில உப்பு வந்து அயோடின் ஒரு உப்பு ஏற்கனவே தொண்டையில கட்டி வந்து அது ஒரு கட்டி வந்திருக்கும், தைராய்டு பிரச்சனை வந்திருக்கும், புள்ள வந்து கன்சோன பொருள் புள்ள வளர்ந்து வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். அதனால என்ன பிரச்சனைனா அயோடின் தான் பிரச்சனை. அந்த உடம்புல அயோடின் குறைபாடுனா உள்ள வந்து சரியா வளர்ச்சி இருக்காது, சரியா மூளைக்கு போறது நல்லா இருக்காது. அயோடின் உப்பு தான் வாங்கி சாப்பிடணும். அது சரி நீங்க நினைக்கலாம், சரி அயோடின் உப்பு வாங்கி சாப்பிடுறீங்க, கடையில வாங்குற அயோடின் உப்பு வந்து நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்க நான் வந்து மாசம் மாசம் வாங்கிட்டு இருக்கேன், லேபுக்கு போனா 500 ரூபா கேட்பான், 20 ரூபா உப்புக்கு நான் 500 ரூபா கொடுக்கணுமா அப்படி கேள்வி வருதா இல்லையா? யாருக்கும் வரல. சரி, அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? சிம்பிளா நான் சொல்றது எப்படின்னா,
எனக்கு வந்து கிளாஸுக்கு வந்து ஒரு 10,000 பணம் கொடுப்பாங்க, ஒரு கிளாஸ் எடுத்தோம்னா அட்டன் பண்ணலாம். இங்கே எனக்கு பைசாலாம் கிடையாது. இது உங்களுக்கு நான் வந்து பியூரி ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்டு எனக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அது மூலமா உங்களுக்கு செய்தியை கொண்டு சேர்க்கணும். ஏன்னா மத்திய அரசு என்ன செய்யறாங்க, நீங்க எல்லாம் விழிப்புணர்வா இருக்கணும். யாரு மகளிர் விழிப்புணர்வா இருந்தாலே இந்த நாடு நல்ல சிறப்பா வந்துடும், குடும்பம் சிறப்பா வந்துடும், ஒரு குழந்தைகளை நீ சிறப்பா வளர்க்கலாம் அப்படிங்கிறத என்ன செய்யறாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் இந்திய தர நிர்ணய அமைவானம் பியூரி ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்டர் ஆஃப் த கன்சியூமர் அஃபேர்ஸ் அண்ட் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த துறை என்ன செய்து எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு எல்லாம் கொடுத்து சொல்றாங்க. ஓகேவா? அதனால தான் சொல்றோம். இந்த உப்பை இப்ப கண்டுபிடிக்கிறோம். ஐயர் இப்ப கண்டுபிடிக்கிறீங்களா? ரொம்ப நீங்க சும்மா தெரியல. என்னன்னா சாதாரணதான் வீட்டுல உருளைக்கிழங்கு இருக்குல்ல, உருளைக்கிழங்கு வந்து தண்ணியில போட்டு அவிச்சு இது வந்து நம்ம ரெகுலரா பண்ண முடியாது. எப்படி தான் பண்ண போறோம்? ஒண்ணு அந்த உருளைக்கிழங்குல அவிச்ச உருளைக்கிழங்குல நீங்க வந்து உப்பு போட்டு லெமனை வந்து புளிஞ்சு விட்டீங்கன்னா அது புழு கலர் மாறிடும். அந்த லெமன் தண்ணி அந்த உருளைக்கிழங்க வைக்கிறோம்ல அந்த தண்ணியில நீ உப்பு போட்டு லெமன் புளிஞ்சு விட்டாலும் அது வந்து புழு கலர் மாறினா அது அயோடின். ஓகேவா? அவிச்ச தண்ணி இருக்குல்ல அது சும்மா தட்டில் இந்த மாதிரி ஊற்றிட்டு உப்பையும் லெமனை புரிஞ்சிட்டிங்கன்னா நீளமாக மாறிடும். என்கிட்ட அயோடின் இருக்கு. இந்த உப்புல போதும் அயோடின் போட்டேன் டபுள் புழுகலம் மாறிட்டா. இந்த புழுகலம் மாறினா இதுதான் அயோடின். தெரியுதாமா எல்லாருக்கும்? இது புழுகலம் மாறினா அயோடின். ஓகேவா? பாஸ் பண்ணி பாருங்க. அப்படியே பாஸ் பண்ணி பாருங்க. இது போனா இது வந்து அயோடின் உப்பு. இதனால நிறைய நமக்கு பிரெயின் நல்லா இருக்கும், வராது, குழந்தை பிறகு கன்சூர் இருக்காங்க அவங்க அயோடின் குடிச்சாங்க குழந்தை வந்து நல்லா ஆரோக்கியமும் வளரும். இது வந்து நீங்க வயசான மூட நம்பிக்கை கிடையாது. ஆய்வின் அடிப்படையில நான் சொல்றேன். நீங்க சொல்றது எல்லாமே ஆய்வின் அடிப்படையில நம்ம சொல்றோம். அதனால உப்பு வந்து மூட்டை போக கூடாது. மூட்டை போகும்போது நான் உபயோகம் எப்படி அயோடின் இருக்கு அவங்க எப்படி கலக்க முடியும்? மூட்டை உப்பு எப்படி அயோடின் கலக்க முடியும்? கலக்க முடியாது. அது ஒரு கம்பெனில கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் செக் பண்ணுவாங்க. அந்த ஒரு ரேஷியோ வச்சிருப்பாங்க. இவ்வளவு ரேஷியோல தான் அயோடின் கலக்குவாங்க. இங்கதான் நம்ம வந்து ரோட்ல வந்து கலந்தல மூட அடிச்சிருக்காங்க. அவங்க போய் நாங்க கேட்டோம்னு சொல்றாங்க, நாங்க பதப்பத்துக்கு தான் நாங்க கொடுக்குறோம், சமையல் யாரும் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாரும் புரியுதா? புரியுதாமா? சரி, இப்ப ரீசெண்டா யாரு கோல் வாங்கிருக்கு? உடனே வந்து கிளாஸ் கோல் வாங்கி போறான்னு நினைக்காதீங்க. யாரு கோல் வாங்கிருக்கு? சும்மா கை இல்ல வாங்க முடியாது. 2004-05 வந்து 8,000 அப்பயும் பவுன் வாங்கினாங்க. 2004 ஒரு பவுன் வந்து 8,000 அப்பயும் பவுன் வாங்கினாங்க. இப்போ 2026 1,14,000 இருக்குது. இப்பயும் எல்லாம் வாங்குறாங்க. அது கூட கிடையாது. கடை சாப்பிடணும். இப்ப 5 ரூபா வந்து 15 ரூபாய் சாப்பிட்டு ஆகும். இப்ப யாருமே வந்து கோல் வாங்கியா? இப்ப இங்க யாரு சரி வாங்குறதுக்கு பிளான் பண்றோம். சரி இப்ப அதுக்கு சொல்றேன். இப்ப என்னன்னா இது யாருக்கு மொபைல் வச்சிருக்கீங்களா? மொபைல போய் பிளே ஸ்டோர்ல போய் BIS அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுங்க. நீங்க எல்லாரும் பண்ணணும். இது வந்து கவர்மெண்டோட அப்ளிகேஷன். அடிங்க மொபைல் வச்சு எல்லாருமே அடிங்கக்கா. வராம இருக்காது. நெட்வொர்க் ஸ்லோவா இருக்கும். அம்மா வாங்க எடுத்துருமா. இப்ப இந்த அம்மாவுக்கு வந்து எல்லாருமே செல் வச்சிருக்கீங்க. பாரு வயசான அம்மா. எங்க அம்மாவை பாருங்க. இவங்க வயசான அம்மா. எத்தனை பேர் சின்ன பிள்ளை நான் கூட நினைச்சேன் அந்த பிள்ளைகள்லாம் படிச்சிருப்பாங்க. உடனே எடுத்து வச்சுருப்போம். பார்த்து எடுக்கவே இல்லை. ஆனால் வயசான அம்மா உடனே BS அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. எங்க அம்மாவுக்கு நீங்க எல்லாரும் கை தட்டி தான் ஆகணும். சூப்பராக கட்டுக்கணும். ஓகேவா? என்னன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு யங்கஸ்ட் தான் சிறப்பா இருப்பாங்க. ஆனா எங்க அம்மா தான் பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்காங்க. இந்த இருக்கா அந்த அம்மா ஓப்பன் பண்ணிட்டாங்களா? இப்ப அந்த ISI போட்டிருக்கீங்களா? இல்ல சார் ISI போட்டிருக்காங்க. இருங்க அம்மா, அந்த ஹெல்மெட் இருக்குல்லம்மா, இந்த ஹெல்மெட் வாங்குறோம். நம்ம என்ன செய்யறோம்? கடையில போறப்ப ரோட்ல விட்டோம். நம்ம என்ன கடையில 700 ரூபாய்மா, இவங்க எல்லாம் 500 ரூபாய்மா, 200 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அந்த ஹெல்மெட் வாங்கி மாட்டு போவோம். ஆக்சிடென்ட் ஆயிட்டுனா ஃபர்ஸ்ட் இதுதான் உடையும். அதுக்கடுத்து நம்ம மண்டை இது மூலமா நம்ம மண்டை உடைஞ்சிடும்.
அதனால என்ன செய்யணும், இந்த அப்ளிகேஷன்ல போயிட்டு இந்த ஐஎஸ்ஐ இருக்குல்ல, இருக்கா, இந்த ஐஎஸ்ஐ கை வைக்கணும். வச்ச பிறகு இந்த இடத்துல சிஎல் பார் எம்னு இருக்கு. எம்மோ கண்டு தெரியுதாமா? சிஎல் பார் எம்னு இருக்கா? இப்போ இது சார் ஒரு நம்பர் சொல்லுவாங்க, அந்த நம்பர் இதில் நீங்கள் அடி, அப்படியே அடி. ஐயா நம்பர் சொல்லுங்க சார். IS41 அதில் சார் கீழே உள்ள சொல்லுங்க. CML அதில் சார் நம்பர் சொல்லுங்க சார். நம்பர் மட்டுமா? ஆமாம் ஆமாம் ஆமாம். 95 12 44 95 22 12 ஆமாம் அந்த நம்பர் அப்படி சொல்லுமா, நீ சொல்லுமா சார். 95 44 22 எல்லாம் போட்டிங்களா? போட்ட வரத்துக்கு இதில் கை வைக்குமா? அடுத்து இருக்கும் அப்படி நேற்று வர வந்துட்டாமா, வர சார் சுற்றிக்கிட்டு இருக்கா. இப்போ அது அம்மா அடிச்சாங்க, அந்த ஹெல்மெட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டா, உங்களுக்கு எல்லாருக்கும் வந்திருக்கா. அப்போ என்ன அர்த்தம், அதுக்கு நம்ம பொருளை நம்மளே கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கு ஒரு அதிகாரிகிட்ட எடுத்து கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை, ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் செக் பண்ண அவசியம் இல்லை, இல்லைன்னா இந்த டிபார்ட்மெண்ட் தூக்கி அவசியம் இல்லை. ஏன்னா அந்த இடத்துல வாங்குறீங்களே எல்லாத்தையும் மொபைல் இருக்கும், நம்ம எல்லாருமே எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ என்ன செய்யணும், அங்கேயே செக் பண்ணிக்கணும். அப்போ நம்ம வந்து நம்ம உயிரை காக்கிற கருவி வந்து ஹெல்மெட்டு. அப்போ அந்த ஹெல்மெட்டுக்கு நம்ம பாதுகாப்பாக இருக்கணும், ஒரிஜினலாக இருக்குல்ல. அப்போ செக் பண்ணா எங்கே அப்படியே நல்லா புரிஞ்சுங்க. சப்போஸ் இந்த ஹெல்மெட் வந்து டூப்ளிகேட்டாக இருக்குது அப்படின்னு வந்துன்னா இந்த இடத்துலயே கீழே நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நித்திய அங்கேயே ஸ்பாட்டில் உங்களுக்கு அதுக்குள்ள பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட், உடனே செஞ்சிருவாங்க. புரியுதாமா? இது எதுக்கு செக் பண்ணலாம், வீட்டில் குக்கர் வாங்குறீங்களே, ரோட்டில் வரப்போ குக்கர் வாங்கக்கூடாது, வாங்கலாம். அதுமாரி இந்த நம்பர் நீங்கள் செக் பண்ணுங்க. குக்கரில் உள்ள மேலே நம்பர் இல்லை, ஐஎஸ்ஐ நம்பர் இல்லை, கீழே உள்ள நம்பர் சிஎல் பார் எம்னு இருக்கும். அந்த நம்பரை செக் பண்ணீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் வந்துடும். நீங்கள் வீட்டுக்கு ஒயர் செக் பண்ணிக்கலாம், கம்பி செக் பண்ணலாம், சிமெண்ட் செக் பண்ணலாம், வீட்டுக்கு ரெகுலேட்டர் செக் பண்ணலாம், அந்த சிலிண்டருக்குள்ள ஒயர் கேபிள் செக் பண்ணலாம். ஸோ ஐஎஸ்ஐ பொருள் டிவிக்கு எல்லா பொருளுமே இதில் நம்ம ஆய்வு பண்ணிக்கலாம். நீங்களே ஒரு ஆபீசர் ஒரே சொல்றோம், ஏன்னா உழைக்கிறது நம்ம தான் வழி எனக்கு தெரியும். வேறு சிந்து சம்பளம் வரும், அந்த சம்பளம் சரியான கொடுக்குறோமா, அப்போ இது மாதிரி நம்ம செக் பண்ணிக்கணும். சரி எங்க அம்மா சந்தோஷமா இருக்காங்க இருக்கு. எனக்கே படிக்கிறதுல நான் வரை படிக்கிறேன். எங்க அம்மா சூப்பரா படிச்சுட்டு இது ஹரியாரா எங்க ஓகே பண்ணாங்க, எங்க அப்ரூவ் பண்ணாங்க, எல்லா கிட்டும் வந்துடும். ஆனா இது மட்டும் கிடையாது. இது வாங்க அடுத்து கோல்டு 17 தப்பா சொல்லலாம், 6 நம்பர் தானே இருக்கும். வேணுமா? அதுக்கு முன்னாடி ஒண்ணே ஒண்ணு இந்த கோல்டு பண்ணலாம். அம்மா நகை நம்பரை செக் பண்ணேன், அது என்ன அம்மா ப்ளீஸ்மா ஒரே நிமிஷம். இப்போ இந்த கோல்டு நம்பரை செக் பண்ணும்போது எந்த ஜுவல்லரியில் நீங்கள் நகை வாங்குனீங்க அவங்களோட பேர் வந்துடும். நீங்கள் வந்து என்ன நகை எவ்வளோ செய்யலாம் வந்துடும். எப்போ வந்து அந்த நகை டெஸ்ட் பண்ணாங்க எல்லாமே வந்துடும், டூப்ளிகேட்டே வராது. அது நகை வாங்குறப்ப எல்லாருமே அந்த பிஎஸ் அப்ளிகேஷனில் போயிட்டு HU ID அதில் 6 இருக்கும், அது ABCDலையும் நம்பர்லேயும் இருக்கும். ஓகேவா? அப்போ தான் 6 இருக்கும், ABCDலையும் இருக்கும், நம்பர்லேயும் இருக்கும், ரெண்டு கலந்து தான் இருக்கும். அது நீங்கள் வந்து சப்போஸ் கண்ணு சரியாக தெரியலன்னா அந்த கடைக்காரர்கிட்ட ஒரு வந்து நம்ம வந்து பூதகரன்னு சொல்ல முடியும், நாம இருக்கா ஒரு பூதகரன்னு சொல்லுவோம். அந்த கடையில் பார்க்கும்போது நம்பர் ஈஸியாக தெரியும். அப்போ இதை என்ட்ரி பண்ணீங்கன்னா எந்த கடையில் வாங்குறீங்களோ அந்த கடை பேர் மேலே வரணும். அதுமாரி வந்து அது வந்து 22 18 14 கோல்டு வந்துடணும். நீ வாங்குற தோடா மோதிரமா வளையலங்கிறது வந்துடும். ஸோ எல்லாருமே வந்து இந்த அப்ளிகேஷன்ல வந்து கரெக்டாக எடுத்துருக்கும். ஓகேவா? இது ஓகேவா? சரி டீ அதுதான் செய்வீங்க. அப்பா வாங்குற பொருள் வந்து கலப்படாலே பார்க்க மாட்டீங்க. கொஞ்ச நாள் சென்று எனக்கு ஒரு குதிகள் வலிக்குது டாக்டர் போகணும் அப்படி சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? குதிகள் வலிக்கும், எனக்கு வாதம் வரும். இதெல்லாம் என்ன காரணம்னா பருப்பு தான் காரணம். அந்த பருப்பு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா கொஞ்சம் காலம் வந்து கேளுங்க. பருப்பு நார்மலா வந்து ரவுண்ட் ஷேப்ல இருக்குமா? ரவுண்ட் ஷேப்ல தான் பருப்பு இருக்கும். ஆனா பாதுகாப்பு அற்ற ஒரு பொருள் எப்படி இருக்குன்னா புளி இருக்குல்ல, புளி சுத்தியிலே இந்த அளவு பொருள் இருக்கும். ஒரு கூர்ப்பா இருக்கும், ஒரு பட்டையா இருக்கும், ஒரு ரவுண்டா இருக்காது, அன்சேஃபா இருக்கும். அதான் தமிழ்ல இருக்கலாம் மக்கள் அந்த பட்டைகள் வந்து வட்டமா இருக்காது, ஒரு கூர்ப்பா இருக்கும், இல்ல சுத்தி பாத்தீங்களா அது மேல இருக்கும், முடி மேல இருக்கும். இது மேல இருந்ததுன்னா
அது கலப்படமான பொருள். அதுதான் கவர்மெண்ட் என்ன கொடுக்காங்க, கலப்படமான பொருள் சொல்லக்கூடாது, பாதுகாப்பு அற்ற பொருள் சொல்லிட்டு இப்ப 2026ல ஒரு தீவோ பாஸ் பண்ணிருக்காங்க. கலப்படமா சொல்லக்கூடாது, ஏன்னா கலப்படம் பொருள்ல எந்த தீங்கும் வராது. அது என்னன்னா கொஞ்சம் பெனிஃபிட் குறையும், நமக்கு சத்து குறையதை விட மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா 2026ல பாதுகாப்பு அற்ற பொருள் சொல்றாங்க. அந்த பொருள் எப்படி இருக்குன்னா ரவுண்ட் ஷேப்ல இருக்காது, முழி மேல் இருக்கும், சுத்தி மேல் இருக்கும், இது மேல் இருக்கும். அது எங்க வருதுன்னா வடநாட்டுல வந்து கலப்படம் பண்றாங்க. இதனால நமக்கு என்ன ஆகும்னா நம்ம கவனிக்க மாட்டோம். நம்ம போய் துவரை வாங்குவோம், நிற்போம், தண்ணியில் போடுவோம், சாம்பார் காலைக்கு போயிட்டே இருப்போம். நம்ம கொஞ்ச நேரம் செய்வோம், அம்மா என்ன சொல்லுவாங்க, ஏய் தம்பி புதினா வலிக்கிறது வார ஆஸ்பத்திரி போடாம நான் வந்து எங்க அம்மா போமா சொல்லிட்டு நம்ம போடுவோம். அது இன்னும் வலி அதிகமாகிட்டே இருக்கும். என்ன ரீசன்னா இந்த பிரச்சனை நமக்கு தெரியவே தெரியாது, நம்ம அதே பருப்பு வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கும். இனிவரும் காலங்களில் பருப்பு வந்து ரவுண்டா இருந்தாலும் வாங்கணும். அன்சேஃப் அதாவது சைஸ் மாறி இருந்ததுன்னா அதை நீங்க வாங்கக்கூடாது. புரியுதா? அங்க யாரும் அம்மா அம்மா எக்கா வாங்க உட்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஜீரகம் பயன்படுத்தாத குடும்பமே இருக்காது. தண்ணி எந்த அளவுக்கு நம்ம குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஜீரகம் பயன்படுத்துவோம். ஜீரகம் எப்படி கலப்படமா இருக்கும்? கலப்படம்னா பாதுகாப்பு அற்ற பொருளா இருக்கும். அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? கலர் சரி, கலர் மாவா வேற நீ சொல்லணுமா? நீ இந்த வயசான அம்மா அதனால சூப்பரா ஒரு என்னன்னா ஜீரகத்தை என்ன செய்யணும்னா கையில கொஞ்சம் எடுத்து உள்ளங்க எப்படி தேய்க்கும் போது என்ன ஆகும்னா கருப்பு கலர் வரும். என்னன்னா புல் விதை இல்ல, புல் விதையும் தார் இருக்கு, ரெண்டுத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணுவாங்க. இது 1 கிலோனா அது 4 கிலோ அதை மிக்ஸ் பண்ணுவாங்க. ஜீரகத்தை என்னென்ன பண்ணுவாங்க, புல் விதையும் தாரும் மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்ப என்ன செய்யணும், ஒரு ஜீரகம் நீங்க வாங்குறீங்கன்னா போட்டு கையில போட்டு கசக்கி பார்க்கணும். ஏன்னா நம்ம உடம்பு வந்து ஜீரணமாகும், அது நல்ல பொருள், அது எதிர்ப்பு சக்தி உண்டாகும் சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம், பிறந்த குழந்தைல இருந்து அவங்க அம்மா வரைக்கும் நம்ம கொடுக்குறோம் உடம்பு ஹெல்த்தா இருக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த பொருள் நல்லா இருக்கணும் பார்க்கணுமா, காசு கொடுத்தா பொருள் வாங்கணும். அப்ப அந்த பொருள் எப்படி வாங்கணும்னா கையில போட்டு சும்மா அதை கசை பாருங்க. அவ பார்த்தா கையில பார்த்தீங்கன்னா கருப்பா இருக்கும். இல்லைன்னா வந்து நாங்க எங்க அக்கா சொன்ன மாதிரி புல் அதை வந்து மிதக்கும். எல்லா தண்ணியும் ஜீரம் மிதக்கும் எப்படி தெரியல. ஸோ அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இது மாதிரி வந்து செக் பண்ணி வாங்கணும். ஜீரகம் இதெல்லாம் பார்த்து வாங்கணும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கணும். அது மாதிரி நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பச்சை முட்டை குடிச்சிட்டு ஓடுறாங்க. அம்மா சொல்றது ஒரு கேளுமா. எனக்கு வந்து இது நல்ல யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. மக்கள் எல்லாருக்குமே இல்ல எது யூஸ்ஃபுல்லா சொல்லித்தான் எங்களுக்கு மாற்றமா இனிமே நாளையில இருந்து வந்தாருன்னா அயோடின் கலந்து எடுத்துட்டு வைக்கலாம். நான் அந்த மாதிரி செக் பண்ணுவேன். ஹெல்மெட்டை பார்த்தா எல்லா டீட்டெயிலும் வந்து எல்லா எங்க தயார் செடி அப்படி நான் எல்லாம் அதுலயே வந்து அடுத்தது இப்ப கோல்ட் இதுதான் முக்கியமானது. ஏமாந்து இது வரைக்கும் இப்ப 2 வருஷம் ஆகுது அந்த நம்பர் இல்லைங்க. இப்ப அந்த கடையிலே கேட்கத்தான் போறேன். இப்ப நான் வந்து என் தோட்டம் மாத்த போறேன். இந்த நம்பர் அடிச்சா இந்த நம்பர் வருது. அந்த மாதிரி நம்பர் நீங்க காசு 10 ரூபா கூட குறைச்சி எங்களுக்கு இந்த மாதிரி நம்பர் வந்து நான் என் பேர் சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. சரி அது அம்மா உடம்புக்கு வந்து
தேவையில்ல ஒண்ணு என்னன்னா நம்ம உணவு தான் இல்லையா? நம்ம உணவுல ஆரோக்கியமா இருக்கிறது உணவு தான் இல்லையா? அந்த உணவுல எவ்வளவு என்னென்ன உணவுல கலப்படங்கள் இருக்குது, எந்தெந்த விதத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சார் எடுத்து சொன்னாங்க. இனிமே எல்லாரும் வந்து நீங்க ஒவ்வொரு பொருளும் வாங்கும் போது அதை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குவீங்கிறத நான் நம்புறேன். மற்றபடி வந்து அது இல்லாம வந்து இந்த ஒரு ஆப் இருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து யாருக்கும் தெரிஞ்சிருக்காது இல்லையா? இப்ப பைசா BIS டிஸ்கரா அந்த ஆப் இருக்கிறது நமக்கு தெரியாது. இப்ப நம்ம தெரிஞ்சு ஒவ்வொரு விஷயத்துக்கும் எப்படி வந்து நம்ம அந்த ஆப்பை யூஸ் பண்றது அப்படிங்கிறது நமக்கு தெளிவா விளக்குனாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். வேற யாராவது வந்து பேசுறீங்களாமா? அடுத்தது வந்து இந்த எண்ணெயை பத்தி சொன்னீங்களா? அது வந்து நான் வந்து மற்ற கடையை நான் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் இந்த செத்து இருக்காங்கத்தான் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்றேன். இந்த ஒரு லிட்டர் கடையில போயிட்டு அரிசி எல்லாம் வாங்கிட்டு வந்து 30 வந்து யூஸ் பண்ணுவேன். அது நீங்க தரா மாதிரி நான் ஒரு தடவை 2 தடவை தான் யூஸ் பண்ணுவேன். ஆனா வேஸ்டா கீழே தான் ஊத்துறேன். ஆனா இப்ப வேற யாராவது வரீங்களாமா? பேசுறீங்க. நான் பயோடீசல் கொண்டு போறேன். பயோடீசலுக்காக நான் கொண்டு போறேன். அம்மா லாஸ்ட்ல யாரா வரீங்களா? புரிஞ்சுதா? யாரா வரீங்களா? யாரா வரீங்களா பேசுறதுக்கு? யாரா வரீங்களா பேசுறதுக்கு? அம்மா வேற யாரா